ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு சஞ்சய் டாக்ஸ். இன்னைக்கு என்ன ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம்னா ப்ளஷர் வெர்சஸ் ஹாப்பினஸ். ஒரு கதையோட ஆரம்பமே. இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜு அண்ட் விக்கின்னு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஒரு கார்டன் கொடுக்குறாங்க. கார்டன் கொடுத்து நீங்க வந்து இந்த கார்டனில் என்ன வேணா நீங்க வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லேண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ராஜு என்ன பண்றாருன்னா அந்த அந்த கார்டன் ஃபுல் அந்த தோட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா வந்து பூச்செடிகளா போடுறாங்க. பூச்செடிகளா போட்டு கலர்ஃபுல்லா ஒரு டிசைன் பண்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா அந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது மரம் வளரக்கூடிய செடிகளை வந்து அவர் வந்து வளர்த்துறாரு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு 20 நாள் அப்படி அன்பது என்னங்கன்னா ராஜுவோட தோட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. எப்படின்னா சூப்பரா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல்லான பட்டாம்பூச்சிகள் பறந்து போயிட்டு சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஆனா திஸ் கை விக்கின்ற பர்சன் என்ன ஆகுது, எதுவுமே இல்லை. செடி திரும்ப வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு இலை வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான். சரி, இதே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த பூ வளருது வாடுது. பட் இந்த விக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் வந்து ராஜோடி பண்ண என்ன ஆகுதுன்னா அவருக்கே போர் அடிக்குது. என்ன பூ வளருது பார்க்குறோம், புதுசு புதுசு பூ வைக்கிறோம், அது டெய்லி வளருது, சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். பட் ஐ டென்ட் ஃபீல் தட் கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ்ஸிங் பார்ட் இருக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்றதுன்னு புரியாம விக்கிட்ட போய் கேட்குறாரு. ஓகே விக்கி, எனக்கு ஒரு டவுட். நமக்கு 2 பேருமே அந்த லேண்ட் கொடுத்தவர் ஒரு தோட்டம் கொடுத்தாரு, நீங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் நீங்க மட்டும் ஏன் வந்து மரத்தை வளர்த்துறீங்க? நான் பார்த்தீங்களா ஒரு பூச்செடி வளர்க்குறேன், காலையில் பார்க்கும்போதே என் கண் குளிர்ச்சியா பூக்கள் இருக்கு, பட்டாம்பூச்சி வருது, சூப்பரா இருக்கு, பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் நீங்க இதை வளர்த்துறீங்க, எனக்கு புரியல. பட் நான் இது வளர்த்துறேன், ஆனா வந்து எனக்கு ஏதோ ஒரு இன்டர்னலா ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து விக்கி சொல்றாரு, குட் கொஸ்டின். இது வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, அதை உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து மரத்தை வளர்த்துறேன், இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னா இது ஒரு வேல்யூவா இருக்கணும். இந்த தோட்டங்கிறது ஒரு வேல்யூவா இருக்கணும். நான் பண்ண போற ப்ராசஸ் எல்லாமே ஒரு வேல்யூபிள் திங்கா இருக்கணும் அப்படின்னா புரியல அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இதனால வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ராஜு சொல்றாரு, இல்ல எனக்கும் ஹாப்பினஸ் கிடைக்குது, இந்த மாதிரி பாருங்க பூச்செடி இருக்கும்போது ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு சொல்லும்போது, இல்லப்பா இப்போ நான் மரத்தை வளர்த்துறேன், ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் போது அந்த மரம் நல்லா வளர்ந்து அதுவும் கனிகள் கொடுக்கும், அது பூக்களும் கொடுக்கும், நெல் கொடுக்கும், பறவைகள் வரும், நீ சொன்ன பட்டாம்பூச்சி எல்லாமே வளரும். பட் இது வந்து இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தியா ஃபீல் ஆகும். நான் வந்து ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லா பண்ணியிருக்கேன், ஒரு மரத்தை வளர்த்திருக்கேன், ஒரு மரத்துக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை வளர்த்திருக்கேன், அதுலேருந்து ஒரு பழம் வரும், அந்த பழத்தை நான் சுவைப்பேன், அதுக்கான ஒரு சந்தோஷம், சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜுக்கு புரியுது என்னன்னா, நம்ம வந்து இன்ஸ்டன்டான ப்ளஷருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்ட் ஆகிறோம். இப்போ குயிக்காக ஒரு விஷயம் குயிக்காக நடக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இன்ஸ்டன்டான ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம்னு நினச்சிட்டு அதை ஹாப்பினஸ் நினச்சிக்கோம். பட் தட் இஸ் நாட் ஹாப்பினஸ், இட் இஸ் கால்ட் ப்ளஷர். ஸோ அப்போ தான் என்ன சொல்றாருன்னா, விக்கி சொல்றாரு, நீங்க பண்றது பேர் வந்து ப்ளஷரிங் ஆக்டிவிட்டி, நான் பண்றது பேரு ஹாப்பினஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அதே தான் நம்ம ரியல் லைஃப்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டீப் டைவ் போகலாம். ஸோ அப்போ ஹாப்பினஸ் ப்ளஷருக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அப்போ ஹாப்பினஸ்ங்கிறது லாங் டேர்ம் ப்ராசஸ், ஓகேங்களா? அதேதான் ப்ளஷரை வந்துங்க வாங்க முடியும். ப்ளஷர் எப்படி வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் வாங்கினா ஒரு ப்ளஷர் கிடைக்கும், ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கினா ஒரு ப்ளஷர் கிடைக்கும், புதுசாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அது ப்ளஷர், புதுசாக வந்து ஒரு நகை வாங்குறோம் ப்ளஷர், ஓகேவா? புதுசாக BMW கார் வாங்குறோம் ப்ளஷர், ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் எல்லாம் வாங்க முடியும். ஆனால் என்ன மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இட் ஃபேட்ஸ் அவே. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் அந்த ராஜு ஃபீல் பண்ணது தான், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதோட தாக்கம், அதோட ஃபீல் மறந்துடும், சலிப்பு தட்டிடும், அவ்வளோதான், இவ்வளோதானே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அதுக்கு பின்னால் ஓடுவோம். எப்படி? லைக் பை நியூ டிக்ஸ், அதாவது புது டாய்ஸ் வாங்கணும், புதுசாக ஒரு நியூ ட்ரெஸ் வாங்கணும், புது ஆப்ஜெக்ட் வாங்கணும் அப்படின்ட்டு ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுவோம். ரிப்பீட்டேட்டிவ்னா அதே வாங்குவோம்? கண்டிப்பாக கிடையாது. எப்படி ராஜு வந்து பார்த்தீங்கன்னா அதே செடிகளை போல மாற்றி செடிகள் போட்டுமே அது சந்தோஷம் கிடையாது. புதுசாக வாங்குறோம், ஆனால் அதுக்கான சந்தோஷம் இல்லை. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த BMW வாங்கிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து ஆடி வாங்க ட்ரை பண்ணுவோம், ஆடி இந்த கிளாஸ் வாங்குவோம் அப்படின்னு இது போயிட்டே இருந்தோம்னா அதில் வந்து பெருசாக வந்து
சீக் ஃபார் மோர். அதில் வந்து பெருசாக ஹாப்பினஸ் இருக்காது. அப்போது ஒரு விஷயம் புரியுது நம்மளுக்கு என்னன்னா, ப்ளஷருக்காக ஓடிட்டு இருக்கோம். நம்ம வந்து எதுக்காக ஓடணும்னா ஹாப்பினஸ்க்காக ஓடணும். ஸோ இங்கே தான் ஹாப்பினஸ்க்காக ஓடணும். ஸோ ஹாப்பினஸை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹாப்பினஸ்ங்கிறது வந்து யாராலும் கொடுக்க முடியாதுங்க. ஹாப்பினஸ் வந்து யாராலும் கொடுக்க முடியாது. அதை அடைய தான் முடியும். ஓகேங்களா? எப்படி அடைய முடியும் கேட்குறீங்களா? நீங்கள் வந்து ஒரு புக் எழுதுறீங்க, ஓகேவா? அந்த புக்கு வந்து ரெகுலர் எழுதிட்டீங்க, 1 மாதம் 2 மாதம் எழுதுறீங்க, ஓகேங்களா? அது பப்ளிஷ் ஆகுது. அது பப்ளிஷ் ஆகி உங்களை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் 15 பாராட்டுறாங்க, ஓகேவா? பாராட்டுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்க கொடுத்தாங்களே இல்லை, அந்த ஹாப்பினஸ் ரீச் ஸ்டேட் அட்டைன் பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்டேட் ஆஃப் ரீச் அட்டைன் பண்ணிட்டீங்க. ஒருவேளை அந்த புக்கை வந்து எழுதி ரிவ்யூ நல்லா வரல அப்படின்னாலுமே ஒரு இன்டர்னல் சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். எப்படின்னா பரவாயில்ல, புக் எழுதிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் பாராட்டினாவே ஐ வில் ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பினஸை வந்து அடையதான் முடியும். அதே மாதிரி இது வந்து எந்த ஆப்ஜெக்ட்னாலேயோ எந்த விஷயத்தினாலேயோ வந்து அந்த அந்த ஹாப்பினஸை கொடுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கிடையாது, எல்லாமே இன்டர்னல் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் சொல்றது கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், இருக்கிறத வச்சு நல்லா இரு, இருக்கிறத வச்சு நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா புதுசாக பார்க்க ப்ளஷருக்காக ஓடிட்டு இருப்போம். பட் இருக்கிறத வச்சு இது கரெக்டாக இருக்கா, இது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது ஹாப்பினஸாக ஃபீல் ஆகும். அதுதான் இங்கே மெயின் கோர் விஷயம், ஓகேங்களா? இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து நான் எடுத்துட்டேன் அந்த எக்ஸாம்பிளை. இப்போ ஹாப்பினஸ்ங்கிறது என்னன்னா, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு புது டிஷ் செய்கிறாரு, ஓகேங்களா? அந்த டிஷ் வந்து அவ்வளோ டெலிஷியஸாக பார்த்து நுணுக்கமாக அந்த டிஷ்ஷை கொண்டு வந்து சமைச்சு அதுக்கான எசென்ஷியலாக ஆட் பண்ணி ஒருத்தர் கொண்டு வந்து வைக்கிறார், ஓகேவா? அவர் பேர் ஹாப்பினஸ் டேர்ம். ஏன் அப்படின்னா, ஓகேவா, இன்னொருத்தருக்கார் சாப்பிட்றாரு, அதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு, ஓகேவா? இப்போ நான் சொல்லுங்க, அது பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இப்போ இவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, இவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பார். இவர் சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த டேஸ்ட். பட் இதோட ஹாப்பினஸ் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நினைச்ச ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் மேலே தான் இருக்கு, அந்த ஃப்ரெண்டு மேலே தான் இருக்கு, ஸோ லவர் மேலே தான் இருக்கு, இல்லை காசு மேலே தான் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் மேலே தான் இருக்கு, அந்த பொசிஷன் மேலே தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஓகேவா? ஹாப்பினஸ்ங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு. அது யாரும் கொடுக்க முடியாது, அது அடையதான் முடியும். ஸோ நமக்குன்னா ஹாப்பினஸ்ங்கிறது நீங்க சீக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கீங்களா, அப்போ வெயிட்டை நீங்க குறைச்சா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து யாரும் கொடுக்க முடியாது, நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகேவா? உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? அப்போ அந்த பாராட்டுங்கிறது கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான். பட் அந்த பாராட்டுல நீங்க வந்து அதை உழைப்பு போடுறீங்க, அந்த உழைப்புக்கான ஒரு ஊதியமா நினைச்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணுங்க, கோலை வந்து டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஹாப்பினஸ் வேற லெவலாக இருக்குங்க. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கான கமெண்ட்ஸ், இதுக்கான வந்து டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல இது பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.